ஹாய் ஹலோ குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு முத்தமிழ் கிரியேட்டிவ் கார்னர். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேன்சி ட்ரெஸ் மேக் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி ஃபேன்சி ட்ரெஸ் டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணுறதுக்கான ரெஸ்பான்ஸ் உங்கள் கிட்டேருந்து நல்லா இருக்குது. ஸோ இன்றைக்கி அதை மாதிரி ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் மேக் பண்ணுறது பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு எந்த ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி க்ரியேட்டிவாக பண்ணணும், திங்க் பண்ணி பண்ணுறதுக்காக நான் நியூஸ் பேப்பரில் தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ இதை மாதிரி 3 டிஃப்ரெண்ட் சர்க்கிள் எடுத்துக்கிட்டேன். சரியா, நம்ம வீட்டில் இருக்கிற பிளேட்டு அந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் சர்க்கிள் வர மாதிரி இதை மாதிரி நான் எடுத்து பண்ணியிருக்கேன். நடுவில் உள்ள சர்க்கிளுக்கு 2 கலரில் எடுத்துக்கலாம். பிங்க் அண்டு எல்லோவில் நான் எடுத்துக்கேன். 2 தீம் அண்ட் பிளாக்கில் ஒரு தீம் எடுத்துக்கிறேன். ஒரு சைடு உமன் ஒரு சைடு சைல்டு வர மாதிரி சென்டரில் மட்டும் க்ராஸாக கட் பண்ணி அதை மாதிரி பிங்க்கும் எல்லோவும் விட்டுக்கிட்டேன். அடுத்தது அந்த சர்க்கிளை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அந்த பிளாக் சார்ட்டில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அது செகண்ட் சர்க்கிளை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் ஃபஸ்ட்டு 4ஆக டிவைட் பண்ணி அதிலேருந்து அதுக்குள்ளேயும் 2 டிவைட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது அதுக்காக தான் கொஞ்சம் எக்ஸஸாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற டாபிக் ரெஸ்பெக்ட் உமன் அண்ட் சேவ் த கேர்ள் சைல்டு. அதான் ஏதாவது ஒன்று கூட எடுத்து பண்ணலாம். நான் 2யும் ஒரே இதில் மென்ஷன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நான் 2 தீமாக எடுத்துருக்கிறேன். அதுக்கு தான் 2 கலர் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி இன்னொரு போர்ஷனுக்கு அது மாதிரி 2 கலர் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அவுட்டர் சர்க்கிளை விட கொஞ்சம் பெருசாக இதே அது மாதிரி ஃப்ளார் மாதிரி கட் பண்ண போகிறோம். ஸோ அதை விட கொஞ்சம் பெருசாக 2 சைடுமே ஹாஃப் சர்க்கிளுக்கு நம்ம எடுக்க போகிறோம். எடுத்து இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று பேஸ்ட் பண்ண போகிறோம். சரிங்களா, அதுக்காக அதை விட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம அதை மாதிரி கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 ஹாஃப் சர்க்கிளையும் இதை மாதிரி ஒன்றா பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அகெயின் இதுலேயும் ட்ரா பண்ணி அந்த ஃப்ளவர் ஷேப்பில் நம்ம கட் பண்ண போகிறோம். அப்புறம் ஓவரால் அந்த 3 சர்க்கிளையுமே நம்ம ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக சென்டர் பார்த்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், நம்ம சேனல் முத்தமிழ் கிரியேட்டிவ் கார்னரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இருக்கிறதுலே தேர்டு ஒரு பெரிய சர்க்கிள் ட்ரா பண்ணியிருந்தோம்ல, அந்த சர்க்கிள் சைஸில் ஒரு கார்ட்போர்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம குழந்தைங்களுக்கு மேலே ட்ரெஸ்ஸிங் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக அதை எடுத்துருக்குறோம். அது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணுங்கிறதுக்காக பண்ணிக்கிறோம். அதை எடுத்து இதை லாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதுக்கு ஜிக்ஸாக்காக இப்படி கட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஃப்ளார் ஷேப்பில் இது பண்ணிக்க போகிறோம். அப்புறம் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது நான் கொடுக்க போகிறேன். வேர்ட்ஸு: கேர்ள்ஸ் ஆர் பிளெஸிங் ஃப்ரம் காட், லெட் மீ டு ஃப்ளை, ஹாவ் அ பிக் ட்ரீம் டு, டோன்ட் டார்ச்சர் கேர்ள்ஸ், டோன்ட் ஹராஸ் கேர்ள்ஸ், டோன்ட் கில் கேர்ள்ஸ், டீச் யுவர் சன் ஹவு டு ட்ரீட் கேர்ள்ஸ், நாட் born டு டை, நோ மீன்ஸ் நோ. நெக்ஸ்ட்டு இந்த பிங்க் கலர் சைடுக்கு ஃபுல்லுமே உமன்ஸ் பற்றி கொஞ்சம் தாட்ஸ் கொடுக்க போகிறேன். ஸ்டாப் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன், சப்போர்ட் ஃபேமிலி, சப்போர்ட் நேஷன், சேவ் கேர்ள்ஸ், சேவ் நேஷன், சேவ் ஜென்ரேஷன், எ ரைட் டு லிவ் வித் ரெஸ்பெக்ட், உமன்ஸ் ஆர் நேஷன்ஸ் பிரைட். இது எல்லாமே நான் உமன் பற்றியும் சைல்டு பற்றியும் உள்ள குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அதை சின்னதாக நான் எழுதியிருக்கிறேன். அந்த பிளாக்கில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு ரிலேட்டடாக கொஞ்சம் பிக்சர்ஸ் உமன் பற்றியும் கேர்ள் சைல்டு பற்றியுமே நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் உள்ள பிக்சர்ஸ் கட் பண்ணி ஒட்டிக்க போகிறோம். நான் ஜஸ்ட் அது கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்து பிரிண்ட் எடுத்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்காக நான் பிளாக் எடுத்திருக்கிறேன். பிளாக்கு நம்ம பிரிண்ட் எடுக்கிறது பிளாக் அண்ட் ஒயிட்டு ஷேடோ இமேஜாக தான் நான் எடுத்திருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சம் இமேஜஸை நான் எடுத்து ஒரு வேர்டில் போட்டு நான் எடுத்து எல்லாமே பிக்சர்ஸை மட்டும் பிரிண்ட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதில் எது எந்த வேர்ட்ஸுக்கு சூட் ஆகுதோ அதை நான் பார்த்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நான் பேஸ்ட் பண்ணதே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், நான் மேக் பண்ணுற ஃபேன்சி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எவ்வளோ சிம்பிளாக இருக்கணும், சிம்பிளாக ப்ளஸ் லோ காஸ்ட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணி தான் நான் பண்ணுவேன். அதை உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா?
நெக்கில் இதை ஜஸ்ட்டு ஹேங்கிங் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுக்காக ஒரு கார்ட்போர்டில் ஒரு ஷூ லேஸு இதை மாதிரி எடுத்துகிட்டு பேக் சைடில் இதை மாதிரி கொஞ்சம் டைட்டாக இருக்கணுங்கிறதுக்காக அவங்க லென்த்துக்கு தகுந்தாப்பில் நான் கொடுத்து கட் பண்ணி டைப் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம எவ்வளோ ஹைட் தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம டைப் பண்ணிக்கலாம். அவங்களுக்கும் கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அதுக்காக. நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நம்ம சார்ட்டை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சைடில் வந்து இது மாதிரி 12 குவாட்ஸ் வந்து நம்ம வந்து ரைட் பண்ணியிருக்கோம். அந்த இதுக்கு தகுந்தாப்பில் பேபிஸ்லேருந்து அதோட ஸ்டேஜஸ், க்ரோயிங் ஸ்டேஜு இந்த இதுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி எனக்கு கிடைச்ச பிக்சர்ஸ் வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அப்புறமா இது வந்து ஒரு கிரீடம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பேப்பர் கட்டிங்கில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். குழந்தைகளோட அந்த ஃபோர்ஹெட் லென்த் எவ்வளவோ அந்த லென்த்தில் பாதி இருக்கிற மாதிரி நம்ம இதை மாதிரி ட்ரா பண்ணி ஒரு சார்ட்டில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அப்போ வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அவங்க ஹெட்டு. அதுக்காக ஒரு சார்ட்டில் இது மாதிரி பிங்க் கலரில் நான் இது பண்ணிக்கிறேன். அவங்க இதை மட்டும் எடுத்து அப்படியே 2ஆக ஃபோல்ட் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உள்ளே வந்து அவங்க ஹெட்டில் வந்து வைக்கிற மாதிரி ஒரு பிளாக் சார்ட் பேஸ்ட் பண்ண போகிறோம். பாருங்கள். நெக்ஸ்ட்டு குழந்தையோட ஹெட்டை வந்து எவ்வளோ ஒரு டேப்போ இல்லை நூல்லையோ நம்ம மெஷர் பண்ணி எடுத்து அதையுமே 2ஆக ஃபோல்ட் பண்ணி பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அவங்க ஹெட்டோட லென்த்தை விட கொஞ்சம் எக்ஸஸ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து லென்த் வந்து விட்டுக்கணும். லென்த் விட்டு கரெக்டாக சென்டர் பார்த்து இதை வந்து ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து சம் கார்ட்ஸ் வந்து சின்னதாக எழுத போகிறோம். எழுதிட்டு இதை லாஸ்ட் நம்ம வந்து பின் பண்ணி விட்டுக்க போகிறோம். சரிங்களா? ஒரு சின்னதாக அப்புறம் அதில் வந்து ஒரு கிரீடமுக்காக ஒரு கிளிட்டர் ஷீல்டில் கோல்டன் கிளிட்டரில் இந்த மாதிரி ஒரு 5 இது அதையும் சேர்த்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது அவங்க ஸ்பீச்சில் வரும். அதுக்காக இந்த இது கொடுத்துருக்கேன். ஐ எம் எ டாட்டர், ஐ எம் எ சிஸ்டர், ஐ எம் எ மதர், ஐ எம் எ ஒய்ஃப், ஐ எம் எ ஃப்ரெண்ட், பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐ எம் எ உமன். ஸோ அதுக்காக இதை வந்து கிரீடமில் வந்து இதை வந்து நான் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணியிருக்கேன். லாஸ்ட் அவங்க ஹெட் அளவு எவ்வளவோ லாஸ்ட் அதை வந்து பின் பண்ணி நம்ம வந்து கொடுத்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. சிம்பிளாக நம்ம காஸ்டியூம் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஒரு ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து ஒரு கிரீடம் ரெண்டுமே ரெடி பண்ணிட்டோம். இதோட ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்குது. பாப்பாவோட ஸ்பீச்சை வந்து நான் வந்து ரைம்ஸ் பேட்டர்னில் வந்து க்ரியேட் பண்ணி சொல்லி கொடுத்துருப்பேன். இது வந்து பாப்பா சொல்லியிருக்க வீடியோவை நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள். சப்போஸ் அவள் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து புரியலை அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அதை வந்து நான் வந்து போட்டு விடுறேன். அதையும் பாருங்கள். வேல்நாச்சியார் இது ஃபேன்சி ட்ரெஸ் ரொம்பவே சூப்பராக ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் கொடுங்க. கீப் வாட்சிங் முத்தமிழ் கிரியேட்டிவ் கார்னர். பாப்பா வீடியோவுக்கு சரியாக கோஆப்ரேட் பண்ணல. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரியல. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரிவன். கீப் வாட்சிங் முத்தமிழ் கிரியேட்டிவ் கார்னர். கீப் சப்போர்ட்டிங். ஃபேன்சி ட்ரெஸ்னு ஒரு ப்ளேலிஸ்ட்டே கொடுத்துருக்குறேன். அதை நம்ம சேனலில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.